சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்செல்வி வந்து அவங்க படிச்சுக்கிட்டே வேலை பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா அடுத்த வருஷம் ஃபீஸ் வந்து நம்ம பே பண்ணணும், அதனால நம்ம கிட்ட காசு இருக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்செல்வி தன்னோட சுய உழைப்பால் நம்ம முன்னேறணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஹோட்டலில் வேலை தேடி போகிறாங்க. அந்த ஹோட்டலில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா வேலையும் நீ தான் செய்யணும், ரோட்டில் நின்று கொடியெல்லாம் ஆட்டணும்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் தமிழ்செல்வி பார்த்திங்க அப்படின்னா ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த எல்லா வேலையும் செய்கிறாங்க. யதார்த்தமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி எதுக்காக தமிழ்செல்வி வந்து இவ்வளோ லேட்டாக சீக்கிரம் போகிறா அப்படிங்கிற எந்த விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா சேதுபதி வந்து தெரியவே இல்லை. சேதுபதி யதார்த்தமாக பைக்கில் வந்துட்டு இருக்கும்போதே தமிழ்செல்வி வந்து இந்த மாதிரி கொடியாட்டி சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்கு வந்து விளம்பரம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சேதுபதி தமிழ்செல்வியை பார்த்துடுறாங்க. என்ன இங்கே நின்று இந்த மாதிரி வேலைலாம் செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேதுபதிக்கு கோவம் வந்துடும். சேதுபதி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்செல்வியை தனியாக கூப்பிட்டு நீ என்ன காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுபதி கேட்பாரு. நான் காலேஜ் போயிட்டு தான் இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் காலையிலையும் நைட்டையும் இந்த வேலையை பார்ட் டைமாக செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தமிழ்செல்வி எல்லாத்தையும் சொல்லுவாங்க. எதுக்காக தேவையில்லாமல் வேலைக்கெல்லாம் போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என் செலவுக்கு தேவையான பணத்தை நான் தானே சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்செல்வி சொல்கிறாங்க. அதுக்கு சேதுபதி வந்து நீ என் கூட இருக்க வரைக்கும் உன்னோட செலவெல்லாம் நான் தான் பார்க்கணும், நீ தனியாக போனதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சேதுபதி சொல்கிறாங்க. அதுக்கு தமிழ்செல்வி பார்த்திங்க அப்படின்னா யாரோட பணமும் என்றைக்கும் எனக்கு தேவைப்படாது, ஏன்னா அசிங்கப்படுத்தினவங்க பணமும் சரி, யாரோட தயவுலையும் நான் வாழ மாட்டேன், நான் வந்து உழைச்சி எனக்கு முன்னேறி வாழ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுபதிக்கு வந்து தமிழ்செல்வி பதிலடி கொடுக்குறாங்க. இதுக்கு மேலே சேதுபதி ஒன்றுமே பேச முடியாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. தமிழ்செல்வி அந்த வேலைக்கு போகக்கூடாது, எப்படியாவது வேலை செய்யாமல் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுபதி வந்து நினைக்கிறாங்க. எப்படி தமிழ்செல்வியை வேலைக்கு போக விடாமல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.